உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த வருஷம் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு நாங்க முடிவு பண்ணியாச்சு. ஜோசியரும் இந்த வருஷத்துக்குள்ள உனக்கு கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிருக்காரு. நீ இதுல இருந்தெல்லாம் தப்பிக்க முடியாது, புரியுதா? மா, என்னம்மா இதெல்லாம்? என்னம்மா, அப்பா தான் ரெடியாக சொல்லிட்டாங்கல்ல. போ, ரெடியாக போ. என் புள்ளைக்கு அவன் மனசுக்கு ஏத்த மாதிரி நல்ல பொண்ணு அமைஞ்சா அதுவே எனக்கு போதும். அத்தை, உங்களுக்கு சீக்கிரமா மருமக வந்துருவா. ஆனா கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சவளா இருக்க மாட்டாத்த. அவ இந்த வீட்டுக்கு வரும்போது மொத்த குடும்பமும் அதிர்ச்சியாக போறீங்க. வேணா பாருங்க. ஏண்டா இந்த கல்யாண பேச்சு எடுத்தாலே உன் மூஞ்சி ஏண்டா இப்படி ஆயிடுது? கல்யாணம் படிக்கிறதுக்கு பயமா இருக்கா? இல்லப்பா, இந்த எலெக்ஷன் முடிஞ்சு நீங்க மினிஸ்டர் ஆனதுக்கு அப்புறம் நம்ம சிஎம் தலைமையில என் கல்யாணம் நடக்கணும்னு ஆசைப்படுறேன்ப்பா. அவ்வளவுதானே. உனக்கு கல்யாணம் பண்ணா நமக்கு புது சொந்தம் கிடைக்கும். அதை வச்சு ஒரு 2000 ஓட்டு நமக்கு வராது. அதிக ஓட்டுல ஜெயிச்சாதானே நான் மந்திரி ஆக முடியும். அப்பா, இதுவும் ஒரு அரசியல் கணக்கு தான்டா. அப்படி யோசிச்சு பாரு, புரியுதா? சரி, நீ ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு வெளியில போயிடாத. வீட்லயே இருக்க ஏதாவது காரணம் சொல்லி வெளியே போற வேலை வச்சுக்காத. டேய் வெற்றி, வீட்லயே இருடா, எங்கேயும் போயிடாத. ஆஹா, நான் போட்ட பிட்டை எனக்கே போட்டுட்டு போறாரு. இப்ப என்ன பண்றது? இவனை என்ன பண்ணலாம்? இவனை இன்னும் கொஞ்சம் ஏத்தி விடுவோம். அப்பதான் நமக்கு நல்லது. அஞ்சலி, நீ என் மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்க. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை எந்த அளவுக்கு மதிக்கிற. ஆனா நான் எதுக்குமே தகுதி இல்லாதவனா இருக்கேன் அஞ்சலி. ஐயோ, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை நான் காதல்னு கனவு கண்டு என் லைஃபையே இன்னைக்கு நான் அழிச்சுக்கிட்டு நிக்கிறேன். இப்ப என்னால உன் முன்னாடி வரக்கூட முடியாது அஞ்சலி. நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அஞ்சலி. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துருச்சே. என் கடவுளே, என்னை இப்படி சோதிக்கிற. நான் தான் என் ரூட்ல தெளிவா போயிட்டு இருக்கேன்ல. என் ஆளு துளசி இந்த வீட்டுக்கு மருமகளா வரதுக்கு ஏதாவது வழி காட்டுங்கன்னு சொன்னா நீ என்ன வேற ஒரு பொண்ணோட கோத்துட பாக்குறியே. நீ பண்றது உனக்கே நியாயமா இருக்கா? எனக்குள்ள நீயே காதல வர வச்சுட்டு இப்ப நீயே மண்ணள்ளி போடுறியே. நீ செய்யறது சரியா? போன முறை துளசி கொடுத்த ஐடியாவில காய்ச்சல் அது இதுன்னு சொல்லி எப்படியோ சமாளிச்சிட்டேன். மறுபடியும் அதே ஐடியாவை யூஸ் பண்ணா யாரும் நம்ப மாட்டாங்க. ஐயோ, இப்ப நான் என்ன பண்றது? பேபி, பிஸியா இருக்கியா? இல்ல, சொல்லு. பேபி, எனக்கு தெரிஞ்ச ஹோல்சேல் வியாபாரி ஒருத்தர் இருக்காரு. அவர் கூட ரொம்ப நாளா ஃபாலோ அப்ல இருக்கேன். இப்ப கூட அவர்கிட்ட தான் பேசினேன். அவர்கிட்ட மொத்தமா நம்ம வாங்கி வித்தோம்னா ஒரு 40% வரைக்கும் லாபம் கிடைக்கும் பேபி. ஏய், சூப்பர். பரவாயில்ல கேசவா. அவரே எல்லா உதவியும் பண்றேன்னு சொல்லிட்டாரு. சரி, நம்பிக்கையான ஆளா? ரொம்ப நம்பிக்கையான ஆளு. இந்த ஏரியால பெரிய பெரிய பர்னிச்சர் மார்க்கெட்டுக்கெல்லாம் அவர் தான் சப்ளை பண்றாரு. ஓ, அப்போ ஓகே. தேங்க்ஸ் பேபி. நான் என்ன சொன்னாலும் கரெக்டா யோசிச்சு கரெக்டான முடிவை சொல்றேன். பேபி, நம்ம கடைக்கு என்ன பேர் வைக்கலாம்? என்ன பேர் வைக்கலாம்? வீட்ல இருக்கிறவங்க பேர் வைக்கலாமா? உங்க அம்மா பேர்ல லக்ஷ்மி ஃபர்னிச்சர்ஸ் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு, பட் வேணாம் பேபி. ஏன்? எனக்கு எல்லா சப்போர்ட்டும் பண்றது நீதானே. உன் பேர்ல வைக்கலாம் பேபி, தீபா ஃபர்னிச்சர்ஸ். ஐயோ, வேண்டாம் வேண்டாம். அப்புறம் எல்லாரும் பொண்டாட்டி பேர்ல கடை வச்சிருக்கான்னு சொல்லுவாங்க. வேண்டாம் வேண்டாம். நம்ம ஏதாவது பொதுவா ஒரு பேர் வைக்கலாம். நீ ஏதாவது சொல்லு. என்ன பேர் வைக்கலாம்? ஹோம் டெக்கர் ஃபர்னிச்சர்ஸ் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு பேபி. கரெக்டான பேரு. செம்ம செலக்ஷன். கேட்டவன எல்லாருக்கும் பிடிச்சிரும். என் பொண்டாட்டினா சும்மாவா? சரி, ஃபங்க்ஷனுக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம்?
நம்ம ஃபேமிலி, அப்புறம் எங்க அப்பாவோட ஃபேமிலி, வேற யாரை கூப்பிடுறது? போதும்ல. ஓகே சரி, யாரை வச்சு ஓபன் பண்ணலாம்? ஷாப் ஓபன் எங்க அப்பா வச்சு ஓபன் பண்ணலாம். ஆனா அத்தையும் மாமாவும் வருத்தப்படுவாங்கல்ல. அதெல்லாம் வருத்தப்பட மாட்டாங்க பேபி. மாமா எவ்வளவு பெரிய விஐபி, அவர் திறந்தாதான் நல்லா இருக்கும். அவரே பண்ணட்டும். ஆனா கேசவா, உனக்கு ஒன்னும் வருத்தம் இல்லையே? ஏன்னா அவரு உன்னை நிறைய பேசியிருக்காரு. நான் நல்லா இருக்கணும் தானே பேசினாரு. அதெல்லாம் பிரச்சனை இல்ல, எனக்கு எந்த வருத்தமும் இல்ல. அவர் தான் திறக்கணும். அதான் நம்ம கடைக்கு ஒரு விளம்பரமாவும் இருக்கும். அப்பா அம்மா திறந்தா யாருக்கு தெரியும்? சரி, உடனே இன்விடேஷன் ரெடி பண்ணி கொடுக்க ஆரம்பிச்சிடலாம். இத்தனை நாளா என் லைஃப்ல ஒரு அடி கூட நகர முடியாம இருந்த எனக்கு இப்போ எல்லாமே ரொம்ப வேகமா நடக்கிற மாதிரி இருக்கு. நீ வேணா பாரு, நீ எங்கேயோ போக போற. என்னடி ஒரு பேஜ் மட்டும் எம்டியா வச்சிருக்க? இது என் கவின்காக. ஆனா அவன் ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி நான் பார்த்ததே இல்லடி. ஃபோன் பண்ணாலும் ரிப்ளை பண்ண மாட்டேங்கிறான். உன் கல்யாணத்துக்கும் அவன் வரல. ஆனா இன்னும் நீ அவனை மறக்காம இருக்கல. பெரிய விஷயம்டி. அரி ஓகே, ஏதாவது டிஸ்டர்ப்டா இருக்கியா? ஆமா ஜெகன், நான் தியாவை ரொம்ப மிஸ் பண்றேன். நான் ஒரு தடவை தியாவை அவ வீட்டுல போய் பார்த்துட்டு வரவா? துளசி வீட்டுக்கா? நான் போவேனெல்லாம் சொல்ல மாட்டான். அங்க போனா அவங்க தேவையில்லாம பேசுறதெல்லாம் கேக்குற மாதிரி இருக்கும். அப்புறம் நீயே வருத்தம் தான் படுவ. அதான் யோசிச்சுட்டு இருக்கேன். என்ன செய்யறது ஜெகன், இப்பெல்லாம் அடிக்கடி ரொம்ப லோன்லியா ஃபீல் ஆகுது. அவளை பார்க்கணும்னு தோணுது. இப்படியே விட்டேன்னு வையன், தியாக்கு நான் அத்தங்கிறதே அவ மறந்துடுவா. இல்ல பேபி, 18 வயசு கம்ப்ளீட் ஆனதுக்கு அப்புறம் நம்மளை தேடி வந்துதானே ஆகணும். அது வரைக்கும் அவளை நான் பார்க்காம இருந்தா அவ மொத்தமா துளசிதான் அவ அம்மான்றத நினைச்சுப்பா. அப்புறம் என்ன கம்ப்ளீட்டா மறந்துடுவா. ஜெகன் ப்ளீஸ், நான் வாரத்துக்கு ஒரு வாட்டியாவது அவளை போய் பார்க்கணும்னு நினைக்கிறேன். அதான் கரெக்ட்னு எனக்கு தோணுது. சரி பார்க்கலாம். இப்போ எதுக்கு அதை பத்திலாம் பேசிக்கிட்டு? நீ போய் ரெஸ்ட் எடுப்போ. ஏங்க ஸ்மைல் பண்ணுங்க. ஸ்மைல் அண்ணா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.